சுப்பிரமணியபுரம். வாட் என்ன சொல்றீங்க? கட்டில இருந்து பெட்ஷீட்டை கட்டி தப்பிச்சு போயிட்டாங்க குரு. Idiots. இதுல இருக்கா பாப்பா. சாவி இருக்கு. வா வா வா. ஏய் வண்டில ஏறி தப்பிச்சு போறாங்க, புடிங்கடா. ஏய் ஏய் டேய் டேய். ஏய் வர டேய் வர. ஏய் நித்ரான். சார் வந்துட்டாங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சார். சார் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சார். போங்க சார், சீக்கிரம் போங்க. ஏய் ஏய் நிப்பாட்றா. ஏய் டேய் ஏய் நிப்பாட்டா. சீக்கிரம் போன சீக்கிரம் நிப்பாட்றா. சொன்னா சார் தப்பிக்க முடியாது. ஏய் ஓரக்கறா வண்டி. ஏய் கடவுளே காப்பாத்து. ஏய் சொன்னா கேளா. சார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் சார். ஓகே இரு. ஏய் எங்கடா போறாங்க? எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியலையே. ஏய் நீ இந்த பக்கம் போ. ஓகேடா. நீ அந்த பக்கம் போடா. ஓகேடா.
ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து அப்படியே தப்பிச்சு காட்டுக்குள்ள பறந்துகிட்டு இருக்கு. சரி, அவங்க தான் தப்பிச்சு போயிட்டாங்க. நாம ஏன் சும்மா இருக்கணும்? செஸ் ஆடலாமே. யார் விளையாட வரீங்க? இங்கி பிங்கி பாங்கி? அது வேணாம். நீ வா வா. செஸ் விளையாட தெரியுமா? சரி. நல்லா விளையாடுவியா? ம் ம் நல்லா விளையாட தெரிஞ்ச இந்த வீட்ல இருந்து 2 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்கள தப்பிக்க விட்டுட்டி. டேய் குரு, நம்ம அடைச்சு வச்சிருக்கோமே அந்த பருந்து. யாரு அந்த பரந்தாமனா குரு? அந்த பரந்தாமனே தான். அவனை வர சொல்லு. சரி குரு. வா விளையாடலாம். டேய் வா விளையாடு. இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை. ஆனா விளையாடணும், இறங்கி விளையாடணும். இந்த விளையாட்டுல நீ ஜெயிச்சாலும் இல்ல தோத்தாலும் உன்னை ஒரு நாட்டுக்கே ராஜாவா வச்சிருப்ப. இந்த விளையாட்டுல நம்ம நிதானமா யோசிக்கணும். எப்படி? ரொம்ப நிதானமா யோசிக்கணும். யோசிச்சு யோசிச்சு அடுத்த மூவை நம்ம வைக்கணும். நான் மூவ் பண்ணிட்டேன், இப்போ நீ மூவ் பண்ணு. மூவ். நான் ஜெயிச்சா என் ராஜாங்கத்துல உனக்கு மன்னிப்பு. நீ ஜெயிச்சா இந்த வீட்ல இருந்து ஒரு ராஜாவும் ராணியும் தப்பிச்சு போயிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு கருப்பாடு சிப்பாயால. இந்த விளையாட்டுல 2 பேர் தான் முக்கியம். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ராணி. இப்ப நம்ம அந்த காட்டுல இருக்கிற ராணியை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ராஜா ராகவ பலி கொடுக்க கூடாது. மூவ். வா பருந்து. குரு, வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உன் பழைய ஜேஎம்டி ராகவ்ல அவனை பிடிச்சு வச்சிருந்தேன். 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். என் கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். அதுக்கு ஒரு ஆளோட ஹெல்ப் தேவை. உன்னை கூப்பிடலான்னு நினைச்சுதான் வர சொன்னேன். ஆனா உன்னை எப்படி நம்புறது? நீதான் ஏற்கனவே அங்க டபுள் கிராஸ் ஆடினவனாச்சு. இந்த நேரம் உன்னை வெளியே வச்சிருந்தோம்னா ஏதாவது உன்னை ட்விஸ்ட் பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருப்பேன். ஐயோ குரு, அந்த பரந்தமன் செத்துட்டான். ஓ, இப்போ இருக்கிறது உங்க அடிமை குரு. ஓ. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பரந்தாமா, இந்த 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு சடன் ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்னாச்சு குரு? 10 கோடி ரூபாய் டமி நோட்டு கொண்டு வந்திருந்த அந்த கார்த்திகாங்கிற ராணியையும் அந்த ராகவ் பயிலோட பிடிச்சு வச்சிருந்தேன். போர்ல ஜெயிக்கணும்னா எதிரி ராஜாவை பயமுறுத்தணும். அதுக்கு அவன் பலத்தை அபகரிக்கணும், இல்ல அவனை அப்படியே அழிக்கணும். விளையாடு, ஆடு. என்ன சொன்ன? கார்த்திகாவை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்ன. இப்ப அந்த கார்த்திகா
ராகவங்கிற ராஜாவை கூப்பிட்டு காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். ஐயோ, என்ன குரு இது? அந்த காட்டுக்குள்ள பறந்துகிட்டு இருக்கிற அந்த ராஜாவும் ராணியையும் பறந்து பறந்து தேடுறதுக்கு ஒரு பருந்து வேணும். அதுக்காக தான் உன்னை நான் வர சொன்னேன். என்ன பறந்தாமா, பறக்க ரெடியா? செக். செக்லாம் வேணாம் குரு, கேஷாவே கொடுத்துருங்க. பறந்தாமா பறந்தாமா, இன்னும் உன்னோட அந்த பழைய புத்தி போகவே இல்லைல்ல. நான் சொல்ற செக்கு என்னடா தோத்துட்ட போல. ஆனா நீ தோத்தாலும் என் கூட விளையாடின பாரு, அந்த வீரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன். போ போ. பருந்து பறக்க ரெடியா? சரிங்க குரு. ராகவ், சொல்லு பருந்து. எங்க இருக்க? டிரைவர் எங்க இருப்பான்? ரோட்ல தான். எந்த ஏரியான்னு சொல்லியா? செங்கல்பட்டு ஹைவேஸ்ல ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது. கிளீனர் ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்கான். என்ன மேட்ரு சொல்லு. நம்ம குரு கிட்ட இருந்த 2 பேரு அவருடைய வேன்லயே எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. நான் அவனுக்கு போட்டோ அனுப்புறேன். அவனுங்கள வழியில பார்த்தா அவனுங்கள மடக்கி பிடிச்சி குரு கிட்ட கொண்டு வா. ஆனா ரொம்ப டேமேஜ் இல்லாம புடி. 50 கோடி. 2 பேர்னு மொட்டையா சொன்ன எப்படி? ஆனா பொண்ணா? ஒரு பையன் ஒரு பொண்ணையா? அதான் போட்டோ அனுப்புறேன்னு சொன்னல. ஓகே, அனுப்பு. டேய், முடிஞ்சாடா? முடிச்சுங்க சார். டேய், இங்க வாடா. வாடா இங்க. சொல்லுண்ணே. இங்க பாரு, இவங்க 2 பேரையும் நம்ம வர வழியில பார்த்தா பிடிக்கணும். சரியா? சரி. பாரு, கரெக்டா பாரு. பொண்ணு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குண்ணே. அடச்சி. டேய் போடா, டயர் எடுத்து வண்டியில போடுறா ஃபர்ஸ்ட். சரிண்ணே. யாரும் வரல? இல்ல. ஏய், என்ன தேடிட்டு இருக்க? ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருக்கான்னு தேடுறேன். வெப்பன்ஸா? சார். ஏய், ஒரு நிமிஷம் இங்க வா. சார். பியர். ஏய், சார் சார் சார். என்ன பண்றீங்க? பயப்படாத, நான் குடிக்க மாட்டேன். என்னால் குடிக்கவும் முடியாது. அவங்க போட்ட ஊசியே குடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்தா, இதை வெளியில கொட்டிடு. சார், இப்போ இதை என்ன பண்றது சார்? இந்த பாட்டிலும் இப்போ ஒரு வெப்பன். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சார். தண்ணி. ஹேய், சூப்பர். எனக்கு கொஞ்சம் குடு 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 குடு. சார் சார் சார், எனக்கும் வேணும். சாரி. ஹேய், கேட்ட தானே கிடைக்கும். கேட்காமலே கொடுக்கறதுக்கு இதென்ன அன்பா மனசா? ஹேய், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்படிலாம் தான் இருந்தா சாரி. நான் சொன்னல, அந்த மைக்கோஸ் என்ன ட்ரௌசியாவே வச்சிருக்கு. இந்தா.
இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பு ஒண்ணுதான், யாரும் கேட்காமலே தர முடியும். ம் பொண்ணு மாதிரி இல்ல? உண்மைதானே? அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கல. வேலையை விட்டு தூக்குனேன். ஆனா நீ அந்த பரந்தாமா பிளாக்மெயில் பண்ண விஷயம், இப்போ இந்த கிட்னாப்பு, எல்லாத்துலயும் கேர் எடுத்துட்டு என்ன காப்பாத்திருக்கியே. நீ இவ்வளவு கேர் எடுக்கிற, உனக்கு யார் கார்த்திகான்னு பேர் வச்சாங்க? கார்த்திகான்னு தானே பேர் வச்சிருக்கணும். ம்? சார், எங்க ஊர் முருகன் நினைப்பா எனக்கு கார்த்திகான்னு பேர் வச்சாங்க. ஆனா உங்க ஊர்ல தான் சாமியே இல்லைன்னு, ஐ மீன் முருகன் சிலையை திருடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கடவுள் எங்கேயும் போக மாட்டாரு சார், கிடைச்சிருவாரு. ஆனா நீ தேடணும், தேடினால்தான் கிடைக்கும்னு ஜீசஸே சொல்லியிருக்காரு. இப்ப கூட அந்த எதிரிங்க நம்மளை தேடிட்டு தான் இருக்காங்க. ஏய், என்ன பார்த்து வர மாட்டேன்? டேய் என்ன வண்டி ஓட்டுற நீ? ஹார்ன் அடிச்சு வர மாட்டியா? நீ ஹார்ன் அடிக்க கூடாதா? நான் ஹார்ன் அடிச்சு தான் வந்தேன். பின்ன நடு ரோட்ல என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? பின்னாடி ஏடா வண்டிய? இந்த நேரத்துல இவனுங்க வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. அறிவு இருக்கு அவனுக்கு? நான் பார்த்து தான் வரேன். யோ, எடியா வண்டிய? என்னடா இவங்க தான் இந்த போட்டோல இருக்கிறது, இவங்க தானே? டேய் அவங்க தான்டா, புறா. சார், வண்டி ரிவர்ஸ் எடுங்க. டேய் சீக்கிரம்டா, நான் வந்துட்டேன். வா ஏய். வண்டியில சீக்கிரம். சார், ஃபாலோ பண்றாங்க. டீசல் கத்திக்கா, டீசல் கம்மியா இருக்கு. ஐயோ, சார் கொஞ்சம் ஸ்பீட் சார். எந்த பக்கம்டா போயிருப்பாங்க? இல்லையாண்ணே, வண்டியே காணோம். ஆமாண்ணே. சரி நேரா போய் பார்ப்போம். சரிண்ணே. ஐயோ, டீசல் தீர்ற மாதிரி இருக்கு. வண்டி இங்க நிக்குதுண்ணே, நிறுத்துல. டேய் வா போய் பாப்போம். டேய் உள்ள போ. என்னடாச்சு? யாரையும் காணண்ணே. அண்ணா உள்ள யாரும் இல்லைண்ணே. இல்லையா? டேய் எங்கடா? இல்லையாண்ணே. வா அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். எப்படி போலாம்? வா.
பார்த்து வா. பொறுமையா வா. வா. இல்ல அப்படி யாரும் வரல. லாரன்ஸ் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்ல இருக்காரு. அநேகமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வேலை முடிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன். நீயா? நீ ஆபீஸ் போகலையா? கார்த்திகா கிட்ட இந்த ஃபைல்ல சைன் வாங்காம ஆபீஸ்க்கு போக முடியாது மாமி.